இன்னைக்கு கூட தேவன் வசனத்தின் முன்பாக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெபித்து கர்த்தருடைய வசனத்தை பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட கேட்கணும். வசனம் சொல்வது, வசனத்தை நடுங்கிறவனையே கர்த்தர் உற்று கவனிக்கிறார். அல்லேலூயா. நோக்கி பார்க்கிறார். வசனத்தை நடுங்கிறது வசனத்தை கேட்கும் பொழுது ஜாக்கிரதை எடுக்கணும். வசனத்தை கேட்கும் பொழுது அங்கேங்க போகக்கூடாது, எழுந்து போகக்கூடாது, அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே திரும்பி பார்க்கறது, அங்கே திரும்பி பார்க்கறது, பிள்ளைகளை பார்க்கறது, இதெல்லாம் அசட்டியான காரியங்கள், எதிர்சாரமான காரியம் சொல்லி எது சொல்றது. அதனால கச்சாச்சான அப்படி பார்க்காதபடி கொஞ்சம் நேரம் வார்த்தை இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை தெய்வ சமூகத்தில் என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லேலூயா. பேசலாம். என்ன பார்க்கலாம் சொல்ல பார்ப்போம். கடந்த என்னது யார் சொன்னது? வார்த்தை. அல்லேலூயா. உடன்படிக்கையில இரண்டாவது ஒரு உடன்படிக்கை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த உடன்படிக்கையில 59ஆம் அதிகாரம் 21 சொன்னது போல உண்மையில் பிரைஸ் அருளின் ஆவியும் ஊட்டப்பட்ட ஆவியும் உன் வாய் அருளில் வைத்த வார்த்தைகளும் கர்த்தர் சொல்றோம் என்னதை உடன்படிக்கை வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை சாராம்சம் இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தோம். தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. தேவனுடைய ஆவி உனக்குள் வைக்கும் பொழுது ஜீவன் உண்டாகுது. தேவனுடைய ஆவி இருக்கும் பொழுது, கர்த்தரின் ஆவியில் இருக்கும் பொழுது நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட இல்லாமல் ஆவிக்குரியவர்களுக்கு ஆக்கிரமித்தீர்கள் சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லது சொன்னதுனால தேவனுடைய ஆவி குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் நிறைய பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலைகளில் மீண்டும் ஒரு விஷயம் கூட கர்த்தர் சொன்ன வேதவசனத்தில் கடந்த வாரம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை பார்த்தோம். எதையுமே குறித்து பார்த்தது கர்த்தர் சொன்னார், சிறு பிள்ளைகளை சொல்லாதே, நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை என்ன பண்ணுவேன், தைரியப்படுத்துவேன், நான் உன் கூட இருந்து பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னார். யாரும் நினைச்சு எதையுமே நினைச்சு பார்த்தாரு. நம்ம சின்ன பையன் இருக்கிறேன், என்ன வரப்போகுது, என்ன நமக்கு தூது அனுப்புறாரா, பெரிய பிரைஸ் யாரோ ராட்சி அனுப்புறாங்களா என்று நினைத்தாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, என் கரத்தை நீட்டி கர்த்தருடைய வாய் என்ன பண்ணாரா, கரத்தை நீட்டி என்னோட வாயை கர்த்தர் தொட்டார். தொட்டு என்னோட வாக்கை கொண்டு வைக்கிறேன். இல்லையா? என் வார்த்தை கர்த்தர் வைத்த உடனே அவர் சொல்லிட்டு யாருக்கு பயப்படாதபடி நான் சொன்னேன். நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது நீ யாருக்கு பயப்பட தேவையில்லை. அது மட்டுமல்ல, என்ன பேசணும், எங்க பேசணும், எதுக்கு பேசணும், பொறுமை இருக்கணும், எல்லாம் சகலமும் செய்யத்தக்கதாக கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ற காரியம் தைரியத்தோடு கூட நீ போ, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். இல்லையா? இல்லையா? நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு கூட சில வார்த்தைகள் பார்த்து உண்பதாக இன்னைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதம் 123 சங்கீதம். ஏன்னா நான் மாலை வேளையில ஆன்லைன் பிரேயர்ல நான் ஆக்சுவலா பார்த்த வசனம் 122. ஆனா என் மனசுல கர்த்தர் சொன்ன வார்த்தை 123 சங்கீதம். 123 சங்கீதம் வாசிக்கும் பொழுதுதான் நினைச்சேன், ஐயோ நாம சொன்னது 22. ஆனா உண்மையை சொல்லப்போனா நான் சொன்னது 23 தான். அப்ப 123 சங்கீதத்துல மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையை காணப்படுவது. நீங்க பேசலாம், ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வாசம் இருக்கிற உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு உன்னதமான ஒரு ஜெபம். நீங்க நினைக்கிற ஜெபம் என்று கேட்ட உடனே உடனே கிடைச்சிடணும். தன் பிள்ளை தகப்பனிடத்தை கேட்கும் பொழுது அந்த தகப்பன் அப்படியே வாங்கி கொடுத்தான்னா அவன் நல்ல தகப்பனு கெட்ட தகப்பனா? நல்ல தகப்பன். காசு இல்லைன்னா இவன் பிள்ளை சின்ன பிள்ளை இவன் கேட்கிறான், ஏதோ ஒன்று கேட்கிறான், இவனுக்கு அது சம்பந்தமே இல்லை, திடீர்னு கேட்கிறாரு, அவன் இருந்து சொத்து முறை வித்து வாங்கி கொடுத்துறாரு. நல்ல தகப்பனா? ஞானங்களா தகப்பன்னு சொல்லுவோம். இல்லையா? ஆனா நம்முடைய தகப்பனிடத்துல ஒரு வித்தியாசமான குணம் இருக்கும். நீங்க ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப ஞானமா கர்த்தருடைய வசனத்தை ரொம்ப 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 உன்னிப்பா கவனித்தீங்கன்னா தேவனாய கர்த்தரிடத்துல ஒரு விசேஷமான அன்பு இருக்கும். அல்லேலூயா. நம்ம சில நேரங்கள் ஜெபம் பண்ண உடனே ஜெபத்தை கேட்டுவார். உண்மைதானே? எத்தனையோ நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஜெபத்தை கூட்டி ஒரு சோதனை பண்ணி நெக்கூட நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவரே சோதனை, ஆண்டவரே இப்படி போராட்டம் பண்ணி ஜெபம் கர்த்தர் கேட்டுவார். உண்மைதானே? ஆனா சில நேரம் நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண அத்த ஜெபத்தை கேட்டாங்க கட்டாயம் ஜெபம் பண்ண எப்படி போவேன் ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன். என்ன பண்ணி போவேன்? நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எத்தனை நாள்? 3-4 மாசம் பண்ணி இருக்கிறேன். எத்தனை நாள்? இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். உலகான ஜெபம் பண்ணி இருக்கிறேன். தேவ வசனத்தோட ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எப்படி போவேன்? என்ன விஷயம்? போன கேட்டா ஜீவனம். என்ன விஷயம்? எதை நம்பி பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க, ஆராதிச்சோம், ஜெபிச்சோம்,
கர்த்தருக்கு உபவாசம் பண்ணோம், ஆனா விடுதலை இல்லையே. என்ன ரிசல்ட் என்ன? ஏன்னா நீ போனது உன்னுடைய ஜெபத்தன்மை போன கர்த்தரை நம்பல. முன்ன போல பாரு, முன்னே நம்பல. ஆண்டவர் சரி ஜெபம் பண்ணாண்டவர, சரி ஜெபிக்கல, ஆனா நான் வராண்ட பாதுகாத்துக்கணும், கர்த்தர் என்ன பண்ண விடுதலை கொடுத்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்படி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க கேட்கறீங்க. அதனால நம்ம ஜெபிக்க வேணாம், போக சுருக்கமா ஜெபம் பண்ணி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அர்த்தம் எப்பவுமே எதையுமே தேவனுக்கு போடுறது. இல்லையா? நீ 3 நாள் உபவாசம்னாலும் கூட, எத்தனை உபவாசம்னாலும் கூட, ஆண்டவரே நான் அல்ல, ஜெய கொடுக்கிற கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர், உன்னை பேசும் கர்த்தர், ஏற்ற உயர்த்த வல்லமான தேவனாய் கர்த்தர். அவரு கரத்தை பிடிச்சுக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரையே தெய்வம் பண்ண ஜனம் பாய்க்க உள்ளது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணில் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரை. ஏறு என்ன அர்த்தம்? ஏன் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கை தூக்கி ஜெபம் பண்றோம்? ஏன் சொல்றோம் ஜெபம் பண்றோம்? வசனம் ஏன் சொல்றோம்? ஏன் ஜெபம் பண்றோம்? கையை தூக்கி ஏன் ஜெபம் பண்றோம்? கை தூக்குற என்ன அர்த்தம்? இப்படி கை ஆக்செப்ட் பண்ணி என்ன அர்த்தம்? சரண்டர். என்னது சரண்டர்? சரண்டர் ஆயிட்டு, அவ்வளவுதான். நான் சரண்டர் ஆயிட்டு என்ன முடியாது, என்னோட பலம் இல்ல ஆண்டவரே, என்னோட சக்தி இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே நான் முடியாது, ஐ அம் ஹோப்லெஸ், என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு கண்களை உயர்த்தும் பொழுது தேவனாய் கர்த்தர் பார்க்கிறேன். என் பிள்ளை உழைத்தான், என் பிள்ளை கையை உயர்த்துட்டான், நான் போறேன் சொல்லி கர்த்தரை தூக்கு நடப்பேன். இல்லையா? உங்களுக்காக கர்த்தர் எனக்காகவும் தெய்வம் பேச தூதுமாக அனுப்பிடுவர் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய ரொம்ப டேலண்டாலும் புத்தினாலும் நம்மளுடைய பலத்தின் அல்ல, தேவனுடைய கிருபையினால்தான் நம்ம என்ன பண்ணிருக்காரு, கர்த்தரை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த சங்கீதத்தில் ரொம்ப பிடித்த வாசனம் 2வது வாசனம் 2:3. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நீங்க எல்லாரும் வேலைக்கு போகணும்னா, நம்ம எல்லாரும் வேலைக்கு போயிருந்து பழக்கிறது. நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு வேலைக்கு போனீங்கன்னா, அந்த வேலை நீங்க ஆக்சுவலா பேசியிருப்பீங்க, நீங்க போகணும், இப்போ போகலாமா போறாங்க, ஒரு வேலை இருக்குது, வேலையை முடிச்சிடணும், இதை முடிஞ்ச ஒரு கூலி பேசியிருப்பீங்க இல்லையா? ஒரு கூலி டெய்லி உங்களுக்கு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கூலி. நம்மளும் சந்தோஷம் பார்க்கணும். மணி டைம் ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, உடனே போய் பேசிட்டே இருக்கிறாரு, சம்பளம் தரவே இல்லை. நம்மளோட மனசு எப்படி இருக்கும்? டைம் கேட்போம், நம்ம கேட்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, எப்ப நீ எஜமான் நம்மளுடைய கூலி கொடுப்பாரு, நான் என் வேலையை செய்த வேலையை எப்ப ஆசிரியர் கொடுப்பாரு, எப்பதை கொடுப்பாரு நம்ம கையில, எப்ப அந்த பணத்தை கொடுப்பாரு, அப்படி என்ன அவனுக்கு இருக்குமா? ஒரு எஜமானுடைய பேசாளால் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானியை பார்த்திருக்கும். அப்படி எங்க போற, உட்கார, கொடுப்பாரா, போகிறா, இப்படி போகிறா, இப்படி கத்திர ஸ்தோத்திரம் வேதனை வாஸ்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப எஜமான் இருந்து எலிசாவுக்கு எஜமான் யாரு? எலிசாவுக்கு எஜமான் யாரு? எலியாவுக்கு என்ன தெரியுமா? எங்க போனாலும் சரி, நான் ஒருத்தர் என்ன சொல்றாரு, தம்பி வா, நீ இங்கே எங்க போறேன், பெத்தேலுக்கு போறேன். நான் முன்னேறதுலப்பா, நான் வருவேன். ஏன் என்ன போறேன், பூரா எஜமானே பார்த்துருக்குது. அவன் கண்கள் என்ன எப்பொழுது பார்த்தாலும் எலியாவை நோக்கி கொண்டிருக்குது. அல்லேலூயா. என்ன ஏக்கம் எலியாவை நோக்கி கொண்டிருக்க எலிசாவுக்கு. அங்க போன உடனே நம்ம இங்கே நான் எரியோவுக்கு போறேன், என்னது எரியோவுக்கு அந்த வேலைக்கு போறேன். எப்படி எஜமான வேலை பாருங்க, எப்படி கிருபை போறதுன்னு பாருங்க. நான் ஒரு நாள் ஜெபம் பண்றோம், 2 நாள் ஜெபம் பண்றோம், ஒரு நாள் வாசிக்கிறோம், 2 நாள் வாசிக்கிறோம், ஒன்னு ஆசீர்வாதம் போகாண்டவரை விட்டுருவோம், ஜெபம் விட்டுருவோம், வேதவாசி விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுது. ஆனா எலியாவுடைய எரிசனம் என்னன்னா, எலியா மேல ஒரு கண் வைத்துக் கொண்டான் எஜமான். எஜமானன் பெத்தேலுக்கு போறாங்க. இன்னைக்கு உங்களுடைய எஜமானை தேவன் நடத்துவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், சும்மா எனக்கு தெரியும். எரியோவுக்கு போறாரு, அங்க இருக்கு சொல்றாங்க, இன்றைக்கு உங்களுடைய எஜமானை பேச என்ன யாரும் எடுத்துக்கொள்ளுவாங்க? கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அப்படி சொல்லலாமே. தெரியும், சும்மா ஆண்டவர் சொல்றாரு. எலியா சொல்றான், இதையும் சோதனை தானே ஜெபம். இவன் ரகசியம் என்ன?
நீ கிடைத்தும் நினைத்தோட கிடைக்கிற ஜெபம் அல்ல. விசுவாசம் ஒன்று இரவு பகலென்று பாராது விரோதம் போராடி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் அப்படி அல்ல. வசனம் சொல்லுது என்ன ஆசீர்வாதம்? உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குது? உங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்குது. எப்படி இருக்குது? மற்றவனுக்கு போல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு ஆசீர்வாதங்கள் பெண்களை கதவு, இரும்பு தாழ்பா, அதை வெண்கல கதவு உடைக்கணும், இரும்பு தாள் உடைக்கணும். அது அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கத்தவே எடுக்கணும். அல்லேலூயா. உங்களோட ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்குது. நீங்க எடுக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், நீ மற்ற ஜனங்களை கூட இருக்க முடியாதுங்க. சேனல் எழுதி வச்சுக்கோங்க. நீ மற்றவன் ஒண்ணுமே தேவையில்லை, ஓடி போயிட்டு நின்று ஒரு திறந்து போச்சு ஒரு பட்டையை போட்டு அவள் நின்றான்னா எல்லாமே கொடுத்துருவாங்க. நீ அப்படி செய்ய முடியுமா? முடியாதுல்ல. உனக்கு பரலோக தேவனை கத்த உதவி செய்வனவன் இருக்கிறார். உன் கத்தர தேவன் நினைக்கிறார். உனக்கு ஒரு தனி ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறார். அது இரும்பு தாழ்மடல். அவ்வளவுதான். வெண்கல கதவுக்கு ரெண்டு காரியம். உன்னுடையதை நீ மட்டும் எடுக்க முடியும், மறுநாள் எடுக்க முடியாது. அது ஒரு காரியம். அதே சமயத்துல நீ எடுப்பதற்கு தேவனுடைய கிருபை உனக்கு வேணும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வேணும். அப்ப பாருங்க, எலிசா அங்க போக முடியும். பார்த்தோம் அங்க போன இங்க போன, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்படியாவது கிருபை பண்ணணும், எப்படியாவது ஆசீர்வாதம் இருக்கணும். எஜமானே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஐயோ எஜமானே பார்த்து எங்களோ தூக்கிடுவாங்களோ, எப்படியோ தூக்கி போற அடுத்து தூக்கி வரும், எனக்கு கொடுக்காத போயிருமோ. இத்தனை வருஷ காலம் அப்படி என்ன கொடுத்துருக்கிற? இத்தனை வருஷ காலம் எலிசா செய்த என்ன வேலை செஞ்சாரு? ஏறு ஓட்டினாரா? அவங்க வீட்டுல ஏறு ஓட்டினாரு. அவர் ஏறு ஓட்டி கொடுத்தாரா? கலப்பு வச்சாரா? நாட்டு நட்டாரா? இல்ல சாப்பாடு சோறு செஞ்சு போட்டாரா? எதுவுமே கிடையாது. என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். அவர் கூட இருந்தாரு. வசனம் சொல்லுது, சாப்பாட்டு குமாரனாகிய எலிசா தெரியுமா? எலியாவுடைய கைக்கு தண்ணி ஊற்ற சாப்பிடாருல்ல. எலியா சாப்பிடும் பொழுது அவருடைய கையை கழுவி விடுறது யாரு வேலை? எலிசா வேலை. அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரன். எலிசா தேவ சமூகத்துல இரட்டிப்பான வளத்தை பெற்று பேசிக்கொண்டிருக்க நீ நானும் அவன் என்ன தெரியுமா? அவன் சிந்தனை செயல் எல்லாமே என்ன தெரியுமா? எனக்கு எலியாவின் அபிஷேகம் இரட்டிப்பாக. அவன் யாருக்கிட்ட சொல்லல. திருசிப்பத்தை சொன்னாங்க, எஜமான தூக்கிடுவாங்க, தூக்கி வர ஆண்டவர் தூக்கி சும்மா இருங்க. ஒரு உள்ளத்துல ஒரு பதற்றம் வருது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஆட்சியிருக்கு. என்ன தெரியுமா? எலியாவின் அபிஷேகம் இரட்டிப்பாவே. அல்லேலூயா. இரட்டிப்பா எனக்கு வேணும். அங்க சொன்ன வசனம் சொல்லுது, வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானே கையை நோக்கி இருக்குமா போல. எப்பொழுது பிரைஸ் எஜமானது கொடுப்பாரோ, இங்க வந்துப்பா, இத்தனை வருஷ காலம் எனக்கு கைக்கு தண்ணி ஊத்தி கொண்டிருந்த எலிசாவே, இங்க வா, உன்னை கத்தர் ஆசீர்வாதத்தை கத்தர் எடுத்துக்கொள்ள போற. வா எலிசாவே, எப்படி உன்னை ஆசீர்வாதம் சொல்லி ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி என்ன உனக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தெரியுமா? உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு சொல்றது, எப்பொழுது என்னை பிரைஸ் எஜமான் கூப்பிடுவார், எப்பொழுது வேலைக்காரனுக்கு என்ன தெரியுமா? எப்படி எஜமான கூப்பிட்டு எனக்கு கூலி கொடுப்பார். இவனுக்கு எலிசாவோட கூலி என்ன? எலிசாவோட கூலி என்ன கேட்கிறான்? என்ன கூலி? அவனுக்கு இரட்டிப்பான வரும். எலியாவுடைய அப்படி இரட்டிப்பான வர வேணும். அந்த கூலி அவனுக்கு என்ன? அதற்கா என்ன பிரயாசமா செய்ய திரும்ப அவனுக்கு ஒப்பு கொடுத்தான். எங்க கூட்டு போ? எரிகோ பிரைஸ் பெத்தேலி போறான். பிரைஸ் யோர்தானுக்கு போக ஆரம்பித்து விட்டார். யோர்தான் ஒரு சிக்கல்ல கேட்கிறாரு, நான் யோர்தானை கடக்க போறேன், நீ எப்படி நீ வெயிட் பண்ணிட்டாரு. இல்ல நானும் அங்கே வரேன். நான் என்ன பண்றேன்? நானும் அங்கே வரேன். அப்படியா? நீங்க என்ன பண்ண தெரியுமா? இவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள எல்லா திரு சொல்றாங்களே, எடுத்துக்கொள்ளுவாங்க சொன்னா, எலியா எடுத்துக்கொள்ளும் பொழுது எலிசா எப்படி எக்கரை வருது? எக்கரை மரண நதின்னு சொல்றது யோர்தான் பிரவாகித்து வருகிறது. ஃபுல்லா ரப்தி திறந்து வருது. அந்த யோர்தானை கடந்து கர்த்தருக்கு திரும்பினார். என்ன பண்ணாரு எலியா? என்ன பண்ணாரு? எப்படி கடந்து பண்ணாரு? புதப்பு மேல சால்வை எடுத்து எலியாவோட சால்வை எடுத்து ஒரே அடி அடிச்சாரு. ரெண்டா பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சோட நடந்து போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவோம்? எலியாவை டக்குனு எடுக்க ஆண்டவர் எடுத்தாருன்னா நாங்க எப்படி எடுக்கிற வருது? தண்ணி நிற்குது, வர முடியாது இல்ல, ஒரு பயம் வரும் இல்ல. எலிசா வந்து பயம் வரல. அவன் என்ன எலியாவோட அபிஷேகம் வேணும், எலியாவோட கிருபை எனக்கு வேணும். இதே சிந்தனைக்குனால எஜமான பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அந்த எஜமான இருக்கிற வேலைக்காரன் இருக்கிற எலிசா பின்பற்ற தொடங்க போகிறான். அங்க போய் சோதனை பார்த்தீங்களா?
ஒரு நாள் அங்க இறக்கும் கிடைக்கும் சொல்லி பாருங்க. அங்க என்ன சொல்றாரு, எஜமான் என் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இறக்கம் கிடைக்கும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க விட மாட்டேன் ஆண்டவரே. தேவஜன தேவ பிள்ளைகளை யாக்கோபு சொன்னார், இஸ்ரவேல் தேவ சமூகம் ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு பட்டணத்தில் போய் அந்த நதியில போயிட்டு கடந்த உடனே அவன் பேச சொல்றான், யாக்கோபு நதியை விட்டு தாண்டி பாதை கடந்து போய் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதித்தவளை விட மாட்டேன் இல்லையா, நீ ஆசீர்வாதம் விட மாட்டேன் ஆண்டவரே. அது 3 நாட்டு 30 நாட்டு விட மாட்டாண்டவரே. எத்தனை நாளாலும் ஆசீர்வாதத்தை பெறுவதை விட மாட்டேன். அப்படி ஜெபிக்கிற எண்ணம் உங்களுக்கு எனக்கு வேணும் இல்லையா. எலிசாவுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு, நான் விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன். அப்படி என்ன அங்க போய் கேட்கிறாரு, இதுவரை கேட்கிறாத ஒரு கேள்வி கேட்கிறாரு எலியா, எலிசாவே கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகிறார். இதுவரை திருதர்சனத்திலாம் சொல்லப்படுதெல்லாம் சும்மா இருங்க எனக்கு தெரியும், சும்மா இருங்க எனக்கு தெரியும், சும்மா இருங்க தெரியும். உள்ளத்துல ஒரு ஆட்சியும் தவறும் ஆக்கவும் ஆர்வம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எப்படியாவது எலி எடுத்துக் கொள்ளப்படுது. வயோதிகம் நாயகத்தார் பேச மதிக்க போகிறார், எப்படியா கர்த்தர் எடுத்துக் கொள்ள போகிறார். என்னை எப்படியாவது ஆண்டவர் ஆஸ்வதிக்கணுமே, அந்த கிருபை எனக்கு வேண்டும்னு சொல்லி ஆட்சியும் தவணமத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறார் எலிசா. அப்பொழுது கேட்கிறார் கர்த்தர் ஜெபத்தை கேட்டது போல, எஜமானுடைய நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இறக்கும் கிடைக்கும் வரைக்கும். அடுத்த சொல்லுது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் நிந்தனை நான் நிறைந்திருக்கிறோம். எத்தனை நிந்தை பாருங்கள் எலிசாவுக்கு, எத்தனை நிந்தை உண்மையில இருக்கு. எலிசாவுக்கு எலியா இருக்க வரை ஒரு நன்மை கிடையாது, ஒரு மேன்மை கிடையாது. எலிசா ஆத்ம சேவை செய்வார், ஜெபம் பண்ணுவார். எலியாவுக்கு அற்பமா எண்ணப்பட்ட மனுஷன் காணப்பட்டார். கேட்கிற எலியை பார்த்து, எனக்கு என்ன வேணும், நான் போறேன், கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்படியா ஐயா, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ரெட்டிப்பா கொடுங்க. எலிசா என்ன சொன்ன, எலியா என்ன சொன்னாரு, எலியா என்ன சொன்ன எலிசாவுக்கு, அப்படியேப்பா இத்தனை நாள் கொடுங்க, சரி ஓகே பா ஜெபம் பண்ணு சொன்னார. அப்பொழுது என்ன சொன்னார் ஆண்டவர், அரிதான காரியத்தை கேட்டார். என்ன காட்டு, அரிதான காரியத்தை கேட்டான். அரிதான காரியம் அப்பா, பெரிய காரியம் இது. இப்ப நான் என்கிட்ட நான் போட்டு பாயிண்ட் வச்சிருக்கேன், 50 100 1000 தம்பி இது எனக்கு பாஸ்வேர்ட் கொடுக்க, இதுவரை என்னப்பா பேசிக்கிறோம், எனக்கு இது கொடுக்க கேட்டா எங்களுக்கு கொடுத்துடலாம், இது நியாயம் இல்லையா. இல்லை எனக்கு சட்டம் கேட்ட கூட எனக்கு உள்ளத்துல எங்கட இருக்கிறதுக்கான கொடுத்துடலாம். ஆனா ரெட்டிப்பான கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும், எலியா கர்த்தர் கொடுத்தார் இல்லையா. அப்ப கர்த்தர் தானே கொடுக்கணும். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்ல, எலியா சொல்றார் ரெட்டிப்பான அதுதான் கேட்டார் தம்பி. ஆனா ஒண்ணு, என்னை கர்த்தர் எடுத்து ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது, என்னை எடுத்துக் கொள்வது. இப்படி பார்த்துருக்கிற பத்தியா, இப்ப என்னையே பார்த்துருக்கல, எலியோவுக்கு போன வர, பெத்தோருக்கு போன வர, எப்படி யோதனுக்கு போன வர, என்னையே பிடிக்கிற பாரு, பிடித்தவர்கள் பாரு. நான் போகும் பொழுது, என்னை கர்த்தர் எடுக்கும் பொழுது, என் முகத்தை நீ பார்த்துட்டு வச்சுக்க, அந்த கிருபை இல்லையா. பேச தேவ பிள்ளைகளே, அதான் இறக்கும் கிடைக்கும் வரைக்கும், இறக்கும் கிடைக்கும் வரைக்கும் அந்த கிருமனுக்கு வேணும், வரம் எனக்கு வேணும், மறிக்கும் பரியந்தம் பேசுற தேவ பிள்ளைகளை. நீங்க நினைக்கிறீங்களா, இத்தனை வயசாட்சி, இத்தனை பலவீனமாச்சு, இத்தனை சோமாச்சு, இனிமேல கத்திரை நினைக்கிறீங்க. என் அப்பன் இயேசுல ஒரு நாள் நினைச்ச போது உங்களை இரட்டிப்பான வாழ்க்கை நடத்த முடியும். கிருபையை கர்த்தர் கொடுக்க முடியும், ஆவின் அனுகிரகத்தை கொடுக்க முடியும், ஆவின் அபிஷேகத்தை கொடுக்க முடியும், எலியோட குப்பையில உயர்த்த முடியும், எவனையும் மேம்படுத்த முடியும். ஆனா உன் எண்ணம், ஏக்கம், சிந்தனை எல்லாம் உன்னதமான தேவனிடத்திலே பார்க்கிறது. யார் விளையினாலும் பரவாயில்ல ஆண்டவர், நிந்தை வரும், அவமானம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், எல்லாத்திலும் என் இயேசு என்னை நேசிக்கிறார் விசுவாசத்தை விட்டுவிடார். உடனே நம்ம ஆளுகளுக்கு உடனே எங்க வரும், எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே டக்குனு வச்சு அவங்க விட்டுருவாங்க. என்ன ஜபம், என்ன ஆராதனையும், என்ன ஸ்தோத்திரமும், என்ன வேண்டுதலோ, என்ன உபாசமோ போச்சு. பிசாசு அப்படி சிரிப்பா வெளியே நின்று வாசம் முடியல. பார்த்தியா, ஆஹா இதுக்கு நான் எதிர்பார்த்தேன், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக நீ நடந்துட்டீங்க, ஆசீர்வாதம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஆசீர்வாதம் திரும்ப ரிட்டர்ன் வரணும். திரும்ப சில ஜனங்க ஏன் 40 வருஷம் போனாங்க, 5 வயசு திரும்ப 4 வருஷம் போயிட்டாங்க, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் காரணம் என்ன, தேவனை விட்டுட்டாங்க. 13 நாள் 15 நாள் போன காலம் காண தேசத்து 40 நாள் போயிட்டாங்க, விசுவாசிக்கல. போய் பார்த்தாங்க 40 நாள் அங்க நின்று பார்த்தா காண தேசத்தை பார்த்து ஒரு சுத்தி வந்தவங்க 12 பேர்ல 10 பேர்
பொய்யான காரியம் சொல்லிட்டாங்க, தப்பான காரியம் விசுவாசம்ல சொல்லிட்டாங்க. 2 பேரும் மட்டும் சொன்னாங்க. அந்த 2 பேரும் மட்டும் காட்டுறத கூட்டு போனார். அந்த 10 பேர் சொன்னாங்க 40 நாள் இருந்ததுனால அந்த 40 வருஷம் பணாந்தரம் ஆயிடுச்சு. அந்த விசுவாசம் இல்லாதனால அவன சொல்றாரு 40 நாள் சொல்லல நம்மள 40 நாள் இருந்துப்பா நம்மள அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வந்து பார்த்தாங்க, ஐயா இதெல்லாம் செட் ஆகாது. அவங்களும் பெரிய பெரிய ஆளுங்க, கத்து மறந்துட்டாங்க, கத்து செய்த நன்மையை மறந்துட்டாங்க, தேவனோட வல்லமை மறந்துட்டாங்க, எகிப்துல கத்தர் சிங்கடில பிறந்தது மறந்துட்டாங்க, யோதனை கடற்கரை மறந்துட்டாங்க, எலியை ஒடுக்க மறந்துட்டாங்க, ஆயுப்பட்டு ஒடுக்க மறந்துட்டாங்க. கத்து வாசி சொல்லுது, பயங்கரமான ராஜாக்கள் இந்த எமூர் ராஜாக்கள் ஓகியும் சீவன் அழித்தார் கத்தர். பயங்கரமாக செய்ய மறந்துட்டாங்க. எல்லாம் மறந்துட்ட உடனே அங்க போய் நானும் பெண்டாட்டி பிள்ளைங்களும் சாகிறத கூட்டு வந்துருவீங்க, என் பிள்ளைங்க கொண்டாடி போய் நான் என்ன வருவாங்க, நான் செத்துருவோம், பிள்ளைங்க தனியா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க தேவ பிள்ளைங்க. அதனால அவனுக்கு இறுதி கழுத்து நிமித்தம் 40 வருஷம் மனாந்தரம் ஆயிடுச்சு. நீங்க நிறைய நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் எழுந்து போன காரணம் தெரியுமா? நம்மளோட அவிசுவாசங்கள் தான். நம்மளோட அவிசுவாசங்கள் நம்ம அதிகரிக்க கத்தரை சங்கீதம் சொன்னது போல இது தேவனை சார்ந்து கொண்டு இருக்கு. உங்க ஜெபம் 2025 ஜெபிச்சிருக்க 6 நாள் ஜெபிச்சிருக்கா நீ? ஆரம்ப நாட்கள்ல இந்த 2025 1ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ இல்ல முதல் வாரத்திலோ நீ ஜெபம் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி எழுதி ஜெபம் பண்ணிருக்கலாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணிருக்கலாம். என்ன ஆண்டவரே இப்ப நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க எதுவுமே முடிய போகுது, கத்தர் கொடுக்கல. நான் ஒண்ணு கேட்கிறேன், கத்தர் சொல்றோம் தேவவசனம் சொல்லுது. கத்தர் என்ன சொல்றாரு? நேற்று வாசகம் எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எரேமியா புஸ்தகம், எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கத்தரை கிடைக்கலையே, கத்தரை ஆஸ்வதிக்கலையே, கத்தரை விடுதலையே, ஏன் விடுதலை செய்யல, ஏன் ஆஸ்வதிக்க சொல்லி சொல்றாரு பாருங்களேன். வாசிக்கலாம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அல்லேலூயா. எவ்வளவு தைரியமா கர்த்தர் பேசுற பாருங்களேன், எவ்வளவு உண்மை கரெக்டா பேசுகிறார் பாருங்க. எருசலேம் தேசம் ஃபுல்லா, அதனாலதான் ஆபிரகாமோட கர்த்தர் சொன்ன, ஆபிரகாமே சோதோம் அழிப்பதற்கு எனக்கு 10 பேர் தான் போதும், 10 பேர் தான் அழிக்க மாட்டேன், கொஞ்சம் பேர் அழிக்க மாட்டேன். அந்த ஊர் பெரிய பட்டணம் சோதோம் என்ற ஒரு குமாரன் 2 பட்டணம். அந்த பட்டணத்துல 10 பேர் கூட இருந்துக்க மாட்டாங்களா? தெருக்கு ஒரு ஆள் கூட கேட்கல, அவரு வீட்டுக்கு ஒரு ஆள் கேட்கல. நான் அன்னைக்கு நேரத்தை தான் சொன்னேன், வீட்டுல ஒரு ஆள், உன் வீட்டுல உன் குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க, கணவன் இருப்பார், யாரோ ஒருத்தர் கர்த்தரை பிடித்துக்கொள். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கருத்தை பிடிச்சவங்க, ஒருத்தர் கருத்தை பிடிச்சீங்கன்னா அவன் நிமித்தம் அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு தெருவுல இந்த பகுதியில் கர்த்தரை விருப்பறனால் தேசம் அழிக்கப்படாது. ஏன்னா இரவு பகல் 2 மணி நாம் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தை அழிக்கூடாது ஆண்டவரே ஜெபிக்கிறோம்ல. அந்த குடும்பத்துல ஒரு ஜெபிக்கிற மனசு இருப்பதனால் அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபிக்கிற மனசு இருப்பதனால் ஆஸ்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், மனைவியானவள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மனைவியானது ஒரு வருஷம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ அவதான் வீட்டை கட்டுகிறவள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையால் எடுத்துப்படுகிறாள். புருஷனானவன் இந்த வீட்டுக்கு ஆசாரியன். அந்த வீட்டுக்கு ஆசாரியன் 8 மணி வரை 10 மணி வரை 5 மணி வரை தூங்கி கொண்டு இருக்க முடியாது. எழுந்திருந்து ஆசாரியன் போய் எங்க நிற்கணும்? எங்க போய் நிற்கணும்? தேவ சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். ஆசாரியன் வாயில வேதத்தை தேடுவார்கள் வசனம் சொல்லுது. அவன் கர்த்தருடைய வசனத்தை நீ காத்துக்கொள்ளணும். இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொண்டு இருப்பார். நீ வசனம் சொல்லி எதுவுமே 5 கொண்டு சொல்லுது. இந்த ஜனங்கள் நியாயம் வசனம் திரும்ப வாசிக்காத. நியாயம் செய்கிற மனுஷனை நியாயம் செய்கிறவன் இல்ல, வசனம் கண்டு இல்ல. நியாயம் செய்வ நியாயம் செய்கிற மனுஷன் என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து எருசலேம் முழுசு தேடுப்பா. சேலஞ்ச் பண்றது பாருங்க. அப்படின்னு கர்த்தர் எப்படி ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் ஒவ்வொருத்தர் இருதயத்தை கத்த பார்க்க, ஒரு உள்ளத்தை பார்க்கிற மனுஷனை பார்க்கிற பிரகாரம் கத்த பார்க்கறது இல்ல. ஐயோ பார்க்கறோட ரொம்ப நல்லா இருப்பா, பைபிள் வச்சு ரொம்ப நல்லவங்கப்பா, அப்படிப்பா இப்படிப்பா, ஒரு முகதர்சனத்தை பார்த்து தேவன் அல்ல. கத்த சொல்லுகிறார், நீ தம்பி நீ பார்க்கிற பிரகாரம் அல்ல, நான் பார்க்கிற வித்தியாசம் உள்ளம் தெரிகிற ஆராய்கிறவர். இல்லையா? நீ என்ன சிந்திக்கிற, என்ன பண்ணனு கத்தருக்கு தெரியும். இல்லையா? நான் சொன்னேன் ஏற்கனவே,
ஒரு இன்னைக்கு ஒரு நேற்று கூட கூட பேசுறது நான் பேச ஒன்றும் காரியம் எனக்கு இல்லை. அவளுக்கு வந்து ஒரு நாள் சிந்தனை பண்ண பாருங்க. அந்த சர்ச்சையை நம்ம கிட்ட சர்ச்சை பிடிவாங்கல்ல, சர்ச்சை பிடிங்கி அவனுக்கு அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. நீங்க அந்த பாஸ்டர் ஒரே குஷியா இருப்பா. அந்த சர்ச்சில நம்மள அபிஷேகம், அதே சர்ச்சை நானும் அபிஷேகம் பண்ணி கத்த கிருபையில அவனுக்கு உபாசனம் ஜெபிக்கிறேன், கிருபை கத்த கொடுக்கிறார். அதே சபையில ஊழியக்காரன் நம்ம வெளியேட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம இருந்து எவ்வளவு வேதப்பட்டேன். ஒண்ணு சொல்லப்படா, இந்த வேதம் எனக்கு கிருபை இருந்ததுனால நான் ஃபீல் பண்ணவே கிடையாது. அவங்க எல்லாம் என் நம்பரை டெலிட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என் போன் எடுத்து பாருங்க, எல்லா நம்பரும் அவங்க போன் என் நம்பருக்கு ஒரு நாள் டெலிட் பண்ண. நான் அவங்களும் கசப்பை இது என்ன காரியம் கத்துறவர் என்ன அவன் சொன்னா வெளியே விட்டேன். இது கத்த தெளிவாய் கத்த சொன்னா, நீ போ வெளியே போ. ரெண்டா நான் மாலை பிரிக்க போறேன், வெளியே போயிட்டாரு. இது சரி, நீ வெளியே போயிட்டாரு. நான் அவங்களோட சண்டை போட்டவங்க திரும்பி அவங்க என்ன பண்ணுது, ஒரு நாள் இரவு நேரத்துல மாலை நேரத்துல பிரதர் ராமத்தியில் போன் பண்ணி, பிரதர் நம்ம சகோதரர்கள் கர்த்தருடைய பிள்ளை, நம்ம சண்டை போட்டு இருக்கக்கூடாது, நான் கூட போய் பேசுவோம், ஏன் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, தேவனுடைய ஊழியத்தை நம்ம சண்டை போட்டு நிற்க கூடாதுன்னு சொல்லி பிரதர் போன் பண்ணி சொன்ன, பேசலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு அதை பேசலாம்னு சொல்லி வச்சுட்டாரு. வச்சுட்டா நைட்டு இப்போ தூங்கத்து போக முன்பதாக சொல்றேன். ஏன் இந்த காரியம் சொன்னா நியாயத்தை சொல்றேன். அவர் ஆண்டு சப்பனத்தை காமிக்கிறார். அன்னைக்கு இரவு கத்த வெளிப்படுத்த எனக்கு ஆச்சரியப்பட்டு போனாங்க. என் உள்ளத்துல என்னமோ அவனுடைய எல்லாத்தையும் மன்னிச்சு கத்து மொழி தானே சரி, ஓகேப்பா அவன் சொல்ற காரியம் கொடு, கத்து மொழி கத்து பார்த்துரும் அப்படி சொல்லி எண்ணத்துக்கு இறங்கி நான் வரேன். ஆண்டு சொன்னாரு, நீ போவ உட்காந்து ஒரு சேர் ஸ்கூல் போட உட்கார வச்சு நான் உட்காந்துருக்கிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட்ல உட்காந்துருக்கிறேன். அவங்க ஒரு ஆள் அங்கே நான் யாரெல்லாம் ஆப்போசிட் பண்ணாங்க உட்காந்துருக்காங்க. நாங்கள் அவங்க சொல்லிட்டு சரி ஜெபிக்கலாம், நம்ம அபிஷேகத்தை ஜெபிக்கலாம்னு சொல்றேன். அபிஷேகத்தை ஜெபிக்க சொல்லும்படி என் மேல பணிவோடு மகி ஊட்டப்படுகிறது அல்லாதபடி அங்க பக்கத்துல எல்லாம் சேரும் சகதிமா இருக்குது. வெறும் நாட்டம் எடுக்கிறது. இந்த சேரு ஓட்டின அந்த பழைய சேருக்களுக்கு சேரு இல்ல, பழைய சேரு இந்த தர வெட்டாங்கரையில போட்டு ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த அழுகு சேர டிச்சில சேர மேல கொட்டிட்டு வெட்டாந்தரையில நல்லா சேரு ஓட்டின எப்படி இருக்கும், கருப்பு அந்த அழுக்கு நாட்டம் எடுக்க அந்த அழுக்கு. ஆண்ட சொன்னாரு, உன் இறுதி அப்படி இல்லை, நீ பயணம் வார்த்தை சொன்னாங்க. அதே நான் போய் விட்டுட்டேன். அன்னைக்கு அடுத்த நாள் இரவுல திரும்பி பிரச்சனை பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. திடீர்னு சர்ச்சை மூடுவாங்க, திடீர்னு எப்போ சர்ச்சை லாக் பண்ணணும்னு தெரியாது. நான் விடியகால 5 மணி ஜாப் பண்ண போய் ஜாப் பண்ண வெளியே லாக் பண்ணி சண்டை போடுவாங்க. காலையில் உள்ள ஓப்பன் பண்ண உடனே உள்ள வந்து உட்காந்து, நீ இப்படி பண்றீங்க அப்படி பண்ணுறது பயங்கர பேச பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாள் கத்தருக்கு சொன்னாரு, இவ்வளோ போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நாள் ஜோமன் படுத்தேன். ஆன சொல்லி வெளியே வந்துட்டேன். கத்த ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லை. எனக்கு வீடுல கட்டணும்னு என்னன்னு தோணுது கிடையாது. வெளியே வர சொல்லாரு. நான் சொன்ன ஆண்டவர் நம்பின ஆண்டவரே, இந்த வார்த்தை நம்புற ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் திருக்குறளுடைய சொல்லுவேன். அவ்வளவு எனக்கு தெரியாது. நான் சபை நானும் கட்ட மாட்டேன். நீங்க என்னை அழைத்தது உண்மையானால், நீங்க இந்த ஊழியத்தை கொடுத்தது உண்மையானால் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சில உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். ஏன் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஏன் என்ன செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க அப்படி கேள்வி கேட்க முடியாது. சகிச்சுக்குவோம். சகித்துக்கொண்டு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும். நிறைய காரியங்கள் நான் உண்மையை சொல்லப்படாம நான் ஆச்சரியப்பட்டு போன நிறைய காரியங்களை சொல்ல முடியும். தேவ குணங்களில் ஆசிர்வாத சொல்வது மட்டுமல்ல, சாட்சி தெய்வ அதிசயம் சொல்லணும். அல்லேலூயா. ஒரு அதிசயம் நடத்துவது காரியத்தை சொல்லணும். அல்லேலூயா. வேதனைகள், கஷ்டங்களும் பிரயாசம் வரும் பொழுது தேவ ஜனங்கள் அழைத்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக அவர் சொல்லுகிறார். எப்படி கர்த்தர் சொல்லுகிறாரோ, தேவ ஜனங்கள் புறப்பட்ட நாட்கள் கண்ட புறஜாதி நிமித்தம் கர்த்தருடைய வெட்கப்படுத்தால் எதுவும் நடத்தி வந்திருக்கிறாரோ, அதே போல உன் அழைத்த தேவனுக்கு நீ உண்மையா இருக்கணும், சகிக்கணும், பொறுக்கணும், கர்த்தருக்காய் பொறுக்கணும், கர்த்தருக்காய் சகிக்கணும். ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் 6 வருஷம் சொல்லும்போது உங்களுக்கு பேசணும். உங்களுக்கு என்ன பண்ண வெட்கமுண்டாக பேசுகிறேன். வெட்கம் உனக்கு இல்லையா? என்ன சொல்றாரு? புறஜாதி நீ பார்க்கத்தக்கதாக கூட சண்டை போடுறேன். புறஜாதிகிட்ட போய் இயேசு தப்பா பேசுறேன். புறஜாதிகிட்ட கிறிஸ்துவ ஊழியக்காரங்க தப்பா பேசுறேன். புறஜாதிகிட்ட போய் உனக்கு விசுவாசம், உனக்கு சகோதரனை பத்தி தப்பா பேசுறேன். ஆண்டு சொல்றாரு, உனக்கு வெட்கம் இல்லையா? அதை காட்டி நியாயத்தை சகித்து இருக்கும். என்ன உனக்கு கஷ்டம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. ஏதோ கிருபை, ஒரு 2 பாட்டு ஆராதனை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்த பேசலாம். ஸ்தோத்திரம் பாருங்களேன். உன்னை கத்த நான் அடிக்க சொல்லுவேன். 50 வருஷம் செய்து உழைத்த ஆண்டு நினைச்சானா 5 நாள் சேவிப்பார். நம்புறீங்களா? 5 நாள் சேவிக்க முடியும் ஆண்டு. 50 வருஷம் செய்த ஊழியத்தை கத்த 5 மாசம் சேவிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அபிஷேகம் கிருபையும் காத்திருக்கணும். எஜமான காத்திரு. எலியாவை நினைச்சாங்க, எலிசாவை நினைச்சாங்க, இவருடைய ஊழிய மகளதான் எலியா போகிறாரு, ஒண்ணுமில்லாத போது அட பாவி என்ன நினைச்சாங்க? திருவசு புத்திரிகள் வசனம் சொல்லுது, அநேக திருவசு புத்திரிங்க, அநேக திருவசுடைய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருவசத்தை மாறுவாங்க இல்லையா? அவங்களுக்கு திருவசத்தை மாறுவாங்க. அவங்களுக்கு தெரிய கத்த வெளிப்படுத்துற காரியம் இருக்குது.
ஆனா அது வரைக்கும் எலிசாவுக்கு ஒரு தரிசனம் இல்லை. பாத்தீங்களா? எலிசா எங்க போய் செய்யவே இல்லை. ஆனா அங்க இருக்க தீர்க்கதரிசி சொல்றாங்க, உன் எஜமானி என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் செலுத்துவதற்கு முன்பதாக இரட்டிப்பான வரம். யோர்தான் அக்கறை முன்பதாக இருக்கிற எலிசா அக்கறைப்படுவதற்கு முன்பதாக வருகிறான். எலியாவின் தேவன் எங்கே அடைத்தவுடனே இரண்டாக யோர்தான் பிறந்தவுடனே அங்கு நடந்து வரும் பொழுது அங்கிருக்கிற 50க்கு அதிகமான தீர்க்கதரிசிகள் வந்து சாஸ்தாம கால் விழுந்து விடுகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய குடும்பங்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இதுவரை காத்திருந்த எலிசாவுக்கு கிடைத்த நன்மையை தெரியுமா? காத்திருக்கிற பெரிய பலன். கர்த்தருக்காய் காத்திருக்கிற புதுபடி அடைவார்கள். நீ தேவ சம்பந்த உபத்திரமும் கஷ்டங்களும் பிரயாசங்களும் நீ காத்திரு. ஆண்டவன் விட்டாத. அண்ணா என்ற சகோதரிக்கு எத்தனையோ காரியங்கள் நெருக்கம் வர கஷ்டம் வர லேயாளுக்கு கஷ்டம் நெருக்கம் வர தன் சொந்த கணவன் பேசலாம் வெறுத்த லேயால் சொந்த கணவன் சங்கடம். ஆனா இங்க பார்த்தா ஆப்போசிட். அண்ணாவுக்கு பார்த்தா ரொம்ப கணவன் நேசிக்கிறாரு, மாற்றம் இல்லை. ஆனா நிந்தை சகிக்க முடியல, அவமானம் சகிக்க முடியல. தன் நாச்சியார் நிமித்தமான பயங்கர கஷ்டம். என்னால முடியல. எல்லாரும் சாப்பிட வருஷம் சாப்பிட கொடுத்து மனைவி என்னவர்களுக்கு கணவன் ரத்தத்திலான ஆசிரியத்தை கொடுக்கிறான். அந்த சாப்பிடு என்னுடைய பங்கு சாப்பிட இல்ல. ஆனால் அன்பு நிக்கல. அவன் நினைத்தால் எங்களை எதுவும் செய்யக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு உண்டு, நாளாதைக்கு தெய்வத்தை போக சொல்லி ஆண்டு பலிபடுத்த வந்து பிடிச்சிட்டாங்க. பலிபடுத்த காலை பிடிச்சுக்கோ. பலிபடுத்த பிடிக்கிற கர்த்தருடைய குடும்பமே உன்னை கர்த்தர் உன்னை பிடிக்க பிசாசோட விடமாட்டார். அல்லேலூயா. எவன் பலிபடுத்த பிடிக்கிறானோ, எவன் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறானோ அவன் சத்துரு தொட முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி எழுதி தரேன். உனக்கு விரோதமா சத்துரு என்னன்னா பிளான் பண்ணிட்டோம், ஐயோ குடும்பம் முடிஞ்சு போய் இதோட வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போய் சொல்லட்டும். நாட்கள் வரும் கர்த்தர் உன்னை அப்படியே துளிர் மேல வரும். அல்லேலூயா. துளிர் வரும். பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை பார்த்தாங்க, ஐயோ முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அவனை மயிரை திரும்ப வளர செய்த ஆண்டவரே இந்த ஒரே ஒரு விசை கூட நோக்கி பார்த்து சொன்னான். அப்ப ஜெபம் உன் வாழ்க்கையில பிரதானமா இருக்கணும். உன் குடும்பத்துல ஜெபம் பிரதானமா இருக்கணும். வேதவசம் பிரதமா இருக்கணும். அது இல்லைன்னு வாழ்க்கையில ஒரு சூனியமான சூழ்நிலை எல்லாருக்கும். கடைசி வருஷம் சங்கீதம் 127:3 கடைசி வருஷம் என்ன சொல்லுது பாருங்க. வசனம் சொல்லுது, கடைசி வருஷம் முன்னாடி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கடைசி வருஷம் மேல சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஏன் அந்த இருக்குது? சுகஜீவிகள் தங்களை தங்களுடைய பணத்தையோ தங்களுடைய பலத்தையோ தங்கள் சுகத்தையோ நம்ம இளபந்துக்களோ சொல்ல வட்டாரங்கள் இருக்கிற எல்லா பணக்காரங்களை பார்த்துட்டு நாங்கள் யார் தெரியுமா, என்னோட குடும்பம் என்ன தெரியுமா, என்னோட வயலாக என்ன தெரியுமா, அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப என்ன பண்றாங்க? சுகஜீவிகள் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது, தன்னை உயர்த்துவது, தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஞானத்தை நம்ம புத்தி பெருமைப்படுத்த. நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, அப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவர்களை பார்த்து ஏளனப்படுத்துறாங்க. இந்த ஜெபிக்கிறான் பாரு சங்கீதக்காரன், அவனை பார்த்து ஏளனப்படுத்துறாங்க. சுகஜீவிகளுடைய காரியம் நிரந்தரிக்கிற ஆண்டவரே, இதனால தாங்க முடியல ஆண்டவரே. அவன் சொல்றான், எனக்கு இறக்கம் கிடைக்கும் வரைக்கும். அதான் சங்கீதம் சொல்லப்படுது 86:17 சொல்லுது. அவர் சொல்றாரு, என் பகஞ்சருக்கு வெட்கப்படும்படியாக ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தார். உன் பகஞ்சர் உன்னை வெட்கப்படுத்தும்படியே பிளான் பண்றாங்க. நீ எப்படி அழிந்து போன பிளான் பண்றாங்க? நீ நினைக்கிறீங்களா? பிரதர் பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வேற நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அதிகாலை எழுந்து ஒரு சகோதரனையோ ஒரு நண்பனையோ நல்லா இருங்க சொன்னா சாபமா? என்ன விஷயம் உங்களுக்கு கேட்க சங்கடம் வித்தியாசமாக பயம். நீங்களுடைய வாசம் உங்களுக்கு தெரியும். அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு விட உரத்த சத்தனம் நல்லா இருங்க அப்படின்னு சொன்ன சாபம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா இருங்க அப்படின்னு அர்த்தம். பேசலாம் சொல்லி வசனம் சொல்லுது. அதிகாலையில் எழுந்து சகோதரனோடு யார் சகோதரனும் நம்பணும். அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு கூட சொல்லு ஆசுவாதம் சாபமா என்னப்படும். நீ ஆசுவாதமா இருப்பா, சாபம். யார் ஆஸ்வதிக்கணும்? கர்த்தர். இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் நான் நிம்மதி இருக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். தேவசபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நாள் கேட்ட ஆண்டவரே, என் நிந்தை நான் நிறைந்திருக்கிற ஆண்டவர், அவன் நிறைந்திருக்கிற ஆண்டவர், என்னை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருன்னு சொல்லி பிரைஸ் யாரும் பார்க்காதபடி வாயை துறக்காதபடி மௌனியார் இருத்தில் குத்தப்பட்டவராக ஆத்ம வாரத்தோடு நொறுங்குண்டவர்
வருஷங்களாக தேவசனம் காத்திருந்தால் கர்த்தர் அன்றைக்கு கடாட்சித்தார்கள். இல்லையா? யாரும் நம்பாதன்ற மீகாலத்தை வாசிக்கிறோம். யாரையும் நம்பாத. நான் உண்மையை கத்து வசனம் சொல்லு. யாரையும் நம்பாத. வசனம் கர்த்தரை நம்பு. நீ ஆனாலும் கர்த்தரை நம்பு. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீ பாக்குற, நீ ஒருவேளை உன் கணவனோ மனைவியோ சொந்தமோ இந்த பந்துக்களோ விசுவாசி நான் சொல்லுவேன், எத்தனை பேர் இப்ப போனாங்க பிரிஞ்சு திட்டினாங்கல்ல, ஐயோ அவங்கெல்லாம் எப்படி என்ன தாங்க எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உங்களை ஒரு நாள் என்ன சொல்ல விட மாட்டாங்க. எங்க வாங்க ஐயா வாங்க, அங்க போலாம் இது பண்ணலாம், ஐயா ஜாப்ல எப்படி எடுக்கணும். ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அவரை கொண்டு எந்த யூஸ்ன்னு சொன்னாங்க, இந்த வார்த்தை குறிப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் உலகம் அப்படி சொல்லணும், உங்களுக்கு உலகம் அப்படி சொல்லணும், சமுதாயம் சொல்லணும், குடும்பம் சொல்லணும், பிள்ளை சொல்லணும், கணவன் சொல்லணும், மனைவி சொல்லணும், வெரி யூஸ்லெஸ் சொல்லணும். நாட்டவர் அது நீ தயாராக்கணும். ஆனா இயேசு ஒரு நாள் ஒண்ணு வேஸ்ட் சொல்ல மாட்டார். இல்லையா? இயேசு ஒரு நாள் வேஸ்ட் சொல்ல மாட்டார். உன்னை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் உன்னை இருந்து கர்த்தர் முகத்தை பார்ப்பார். உபத்திரப்படும் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமலும் தேவசமத்தில் நிற்கிற கர்த்தருடைய குடும்பங்களை கண்ணீரோடு ஆண்டவரை ஒரு விஷயம் கூட மண்ணையும் ஆண்டவர், நான் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஆண்டவர், எத்தனையோ பாவங்கள் அக்கிரமங்களில் செய்திருக்க ஆண்டவர், என்னை ஒரு விஷயம் தயவார் மண்ணின்னு சொல்லி ஆயக்காரன போல கண்ணீரோடு கூட தேவனை பார்ப்பதற்கு குனிந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையும் எழுந்துரு. யோசுவா பார்த்து கர்த்தர் சொன்ன, யோசுவாவே எழுந்துரு, இவனுக்கு என்ன வேலை? எலியா பார்த்து கர்த்தர், எழுந்துரு எலியாவே, எங்க உனக்கு என்ன வேலை? இருக்கிற இடத்துல நீ இருந்தேன்னா உனக்கு பிரைஸ்ல ஆசீர்வாதம் கட்ட ஆட்டோமேட்டிக் வரும். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நீ இருந்து பாரு. இருக்கிற இடத்துல எலியா இருக்கணும். யோசுவா கர்த்தர் ஸ்தானத்தில் இருக்கணும். அல்லேலூயா. தேவ ஜனமே, நீ நான் நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். மனுஷனை பார்க்காத, யாரையும் பார்க்காத. உன் நல்ல ஒரு வாழ்க்கை நீ வாழணுமா, எல்லா சகல ஜனங்கள் மத்தியில் சாட்சியம் வாழணுமா, உன்னை அழைத்த தேவன் என்பதாக முழங்கால் படியிட பழகு. கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் காலை பிடித்துக்கோ. ஆண்டவருடைய பிரைஸை இப்படி நின்றிருக்கிற அவமானங்களுக்கு ஆண்டவர் எஜமானே பாரு, இறங்கு கிடைக்க வரைக்கும் விட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ ஜனங்களே, தேவ குடும்பங்களே, தேவன் ஆராதிக்கும் குடும்பங்களே, 2025 ஒருவேளை நிறைவேற்ற சூழ்நிலை என் வாழ்க்கையை சிந்தனை துணிக்கும் பொழுது ஒரு எண்ணம் எனக்கு இல்லை, என்ன நினைவு தெரியல, என் சிந்தி கூட தெரியல, என்ன நடக்க எனக்கு தெரியல, என் வாழ்க்கை எப்படி முடியலன்னு தெரியல, இது நடக்குமா நடக்காது, ஆகுமோ ஆகாதோ, நானும் நல்ல 4 பேர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியம், என் அழைத்த இயேசு, தேவ குடும்பங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அழைத்தவர் உண்மையில வாக்கு மாறாதவர், இன்றைக்கு உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை விட்டு, இன்னைக்கு ஒரு சான்ஸ். கர்த்தர் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, செப்பனையில வாசிக்கும்போது உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். உயிர்த்து ஆராய்ந்து என்ன அர்த்தம்? தேய்ச்சி பார்த்து கண்டுபிடிக்கிறோம்ல. உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். நீ ஆண்டவரே, எனக்கு ஒரு விஷயம் கூட எத்தனை 2025 12 மாசம் 28ஆம் தேதி வரை காட்டுவேன் எத்தனை நிந்தைகள் அவமானப்பட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சொல்லுகிறார், நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீங்க எந்த ஒரு வாஸ்தவம் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். என்ன வசனம்? சத்துருவே, வசனம் நீங்க சொல்லுவோமா? சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்து விட்டு சந்தோஷப்படாதே, எழுந்திருப்பேன். என் தேவப்படி இருளில் வைக்க நினைச்சானோ கர்த்தர் என்ன சொல்வாராம்? என்ன பண்ணலாம்? நான் சொல்லி சொல்றேன். அந்த வசனம் எங்க சொல்லுவோம்? யார் சொல்லியிருப்போம்? அந்த வசனத்தை சொல்லுங்க. Praise the Lord Jesus. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களே. 8, 9 வாசிங்களே. மீகா 7ஆம் அதிகாரம் 8, 9. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நம்ம உன் சத்துருவானவன் உனக்கு விரோதமா தான் எப்பவுமே இருப்பான். அவனுக்குள்ள சந்தோஷம் உன்னை விழ ஐயனே நீ போய் சொல்லுவேன். சத்துருவன் சொன்ன பையன் என்ன பையனும் என்ன பண்ண தெரியுமா? நிறைய பேர் நம்ம தெரியாத தப்பு பண்ணிடுவோம். நிறைய பேர் போய் உன்னை யார் விரோதிக்கிறாங்களோ, யார் நீ விழுந்து தெரியும், அவங்க கடைக்கு சாட்சி சொல்லுவேன். இப்படி பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்ன, உன் குடும்பத்தை வந்து எங்கேயும் சொல்லக்கூடாது, உன் பிள்ளை வந்து எங்கேயும் சொல்லக்கூடாது. அவன் சந்தோஷப்படுவானே தவிர
உடனே அப்படி சொல்லுவான், ஆமா அப்படியா அப்படியா அப்படியே சொல்லி நல்ல யாருக்காவது நான் சொல்லி போல இல்லை. அது யாராலும் சரி, யாராலும் சரி, வேதம் தான் சொல்லுது. என் சத்துரு யாருக்கு சொல்றியோ சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆதரப்படுத்துற மாதிரி, ஐயோ நேசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பின்பதாக பார்த்தியா தெரியும், தெரியும் பார்த்தியா யாரும் தெரியும். நீ போகும்போது வரும்போதெல்லாம் நீ சத்ரு நேசிக்கிற போல. சத்ரு என்னைக்கு நேசிக்கிறப்பான்? பிசாசு என்ன நேசிருப்பான்? நேசிக்க இறுதி இருக்குதா? இல்ல ஏசு மட்டும் இறுதி இருக்குது. அப்ப அது நேசிக்க முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தை கைகாடணும். ஒரு வார்த்தையினால் பிசாசுக்கு பிடிச்சிருவோம். அதான் கர்த்தர் சொன்னாரு, உள்ளத்தில் அறிந்திருக்க கர்த்தர், நீ வாய்மொழியில் சிக்குண்டாய். என்ன சொல்றது? வாய்மொழியினால சிக்குண்டு மாட்டிக்குவே. ரொம்ப கேட்பாரு. அப்ப கண்ணு சொல்றாரு, வாசிக்குது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து இந்த இறுதி உங்களுக்கு இருக்குதா? 2025 கத்த ஜபத்தை கேட்கல. ஒருவேளை விழுந்து போன மாதிரி இருக்குது, ஆஸ்வாதம் இல்ல, ஜபம் இல்ல, குறைபட்டு இருக்கு, ஏதோ வாழ்க்கையில் சூழ்நிலை இருக்குது, ஒரு ஆஸ்வாதம் நன்மை இல்லை. ஆனால் கொடுக்க சொல்லு, சத்துருவே என்ன பண்ண? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் யாரு? ஹல்லேலூயா. கத்த சொன்னார், விழுந்தவனை எழுப்பிக்கப்பட்ட கர்த்தர். முறையே கத்த பேசினார், விழுந்தவன் எழுந்திருக்கவில்லையோ, பின்வாங்கிப்படும் திரும்புவதில்லையோ, வழி தப்பிப்படும் திரும்புவதில்லையா, வழி போயிட்டான் வச்சு மாறி போயிட்டான் திரும்புவது இல்லையா? இஸ்ரவேலை பார்த்து டேய் விழுந்ததே உண்மைதான், விழுந்து கர்த்தர் உண்மைதான், ஆனா கர்த்தர் சொல்லி எழும்பு 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 சொல்லுகிறார். காரணம் ஆனா சொல்லுகிறார், விழுந்தும் எழுந்திருக்கிறது இல்லையோ. கர்த்தர் சொல்லுகிறார், ஆனா பிசாசுக்கு விழுந்ததை இதோட முடிச்சிடும். வேலை ஒரே குசி குக்கரி பயங்கரமா இருக்கும். நீ நினைக்கிறீங்களா? நான் சொல்றது சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் இருந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். அந்த விசுவாசம் 2025 இந்த கடைசி நாள் உனக்கு இருக்கணும். என் ஜபத்தை ஒருவேளை எத்தனையோ ஜெபம் பண்ணி வச்சிருப்பீங்க. சொல்லுங்களேன், எத்தனை பேரு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு ரிக்வஸ்ட் இல்லையா, ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்கல்ல, ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருப்பீங்க ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் யாரும் கேட்டீங்க? எத்தனை பேர் எல்லா ரிக்வஸ்டும் கர்த்தர் கேட்டாரு? உங்களுக்கு எல்லாம் கேட்ட சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு கர்த்தர் கேட்டாரு, என்னுடைய ரிக்வஸ்ட் பூரா கர்த்தர் கேட்டாரு சொல்லி கை தூங்கல. ஒரு ரிக்வஸ்ட் கர்த்தர் கேட்கவே கை தூங்கல. எல்லாத்தையும் கர்த்தர் உண்மைதான். ஒரு ரிக்வஸ்ட் கேட்காதுக்க மாட்டாரு, எல்லா ரிக்வஸ்டும் கேட்டு இருக்க மாட்டாரு. அதுல காலத்தில் நியத்தியா செய்வாங்க. ஒரு காலம் ஒன்று வச்சிருப்பாரு. ஆனா ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடிக்க ஒரு காலம் உண்டு. எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். கற்றுக் கொடுக்கிற கர்த்தர். பசி இருக்கு பட்டினி ஒரு பவுல் சொல்லுகிறார், நான் வாழ்ந்திருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர், தாழ்ந்திருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவர். அவர் சொன்னாரு, நான் பசியாரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பசி கூட அப்படி காத்து கொண்டாராம். அவர் சொன்னாரு, 2-12 பாராதபடி என்னுடைய காரியத்துக்காக ஒருவனை குற்றம் சாட்டக்கூடாதபடி என்னுடைய நான் சாப்பாடு செய்தேன், என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சாப்பாட்டுக்காக நான் கைவேலை செய்திருக்கிறேன். ஏன்னா அதிகாரம் இல்ல, குடும்பம் சொன்ன கொடுப்பீங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீங்க என்னை போல் நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா தெளிவா வசனம், நான் கர்த்தருக்கு அடுத்த வசனம் 9 வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், ஏன் விழுந்துட்டேன். என்ன அர்த்தம்? ஏன் விழுந்துட்டேன்னு ஆண்டவர் அழிக்கப்பட்டார். இவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நீ சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்பாவோட இறுதி அப்படியே குழுந்து போயிடும். ஒரு சண்டை போடுறவங்கிட்ட, ஒரு தகப்பனிடத்திலோ தாயிடத்திலோ பட்ட ஒரு சண்டை போடுற இடத்துலயோ உனக்கு ஒரு சண்டை போட சங்கடப்படுத்துற இடத்துல போயிட்டு, அவன் சாரி பிரதர், சாரி சிஸ்டர், சாரி இது மாதிரி சாரிமா, தப்பு பண்ணிட்டேன், இது மேல தவறானது, அதனால அந்த சங்கடம் வந்துச்சு எனக்கு, அதனால நான் தண்டனை கொடுத்தாச்சு நான். ஆனா ஒரு காரியம், தண்டனை சுமக்கிறேன், கர்த்தரை நியாயத்தை விசாரிக்கிறான்றவரை என்ன பண்றீங்க, நான் தண்டனை சுமக்கிறேன் அப்படி சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக் அந்த ஆண்டோட இறுதி எப்படி நினைச்சு பாருங்க. ஐயோப்பா என் பிள்ளை மாறிட்டான். ஒரே என்ன சொன்ன, எப்படி உப்பு கூட பாருங்க. அதான் தங்கியிருக்காங்க சொன்ன, ஆண்டவரே என் பாவத்தை நான் பல நாட்களில் நினைத்து கொள்ளத்தக்கதாக என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. அறிக்கையிடுகிறான், அவன் பாவத்தை அறிக்கிற சங்கீத வாசிகள். இங்க என்ன சொல்றாரு? அவன் அடுத்த வசனம், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அந்த விசுவாசம் இருக்கணும். என் வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சு போச்சு, ஆகாது, நடக்காது, முடியாது, 2025 முடிஞ்சு போச்சு, 2025 என்ன நடக்கும் யாருக்கு தெரியும், எல்லாரும் போடுமே போட்டும், அது போட்டு இப்படி போட்டு விசுவாசம் இல்லாத அவிசுவாச வார்த்தை, கெட்ட வார்த்தை. அது என்ன வார்த்தை?
அவிசுவாசம் எல்லாம் வாய் வராதெல்லாம், அவிசுவாசம் வர்றது எல்லாமே கெட்ட வார்த்தை. விசுவாசம் வராதெல்லாம் பாவம் சொல்லுது. விசுவாசத்துல வராத யாவும் பாவமே. விசுவாசம் வாயிலிருந்து வார்த்தை வருவதெல்லாம் அது விசுவாச வார்த்தை இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம், இல்லைன்னா அது பாவம். அல்லேலூயா. இன்று தொடங்கி நீங்க பிளான் பண்ணிக்கங்க, நான் கெட்ட வார்த்தை பேசணும். என்ன கெட்ட வார்த்தை? வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படலாகாது. எபேசியர் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படலாகாது. அப்ப கெட்ட வார்த்தை எது? அவிசுவாசம் வராது எல்லாமே பாவம். பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்து கெட்ட வார்த்தை. அப்ப என்ன பண்றோம்? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அவிசுவாசம் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் உயர்த்து நடத்துவார். எனக்கு விளக்கு 4 பேரும் நான் வாழ்ந்து காட்டுவேன், 4 பேரும் நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் வரும்போது அப்படி சொத்து இருக்கணுமா? ஒரு மஞ்ச பேக் ஆண்டு சொன்ன என்ன சொல்லியிருக்கல, தேவ கொடுமையிலே ஒசூர் பட்டணத்துல ஒரு நேரம் சாப்பாடு ஆகாரம் மதிய நேரத்துல நல்ல சாப்பாடு மாட்டேன். எத்தனையோ நான் பிரியாணி சாப்பிட்டேன், எத்தனையோ ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டேன், எத்தனையோ நான் செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் பட்டினியோட இருந்த நாட்கள் என் ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ண ஒரு பையன் கூட்டு போய் உட்கார வச்சு வாழையில போட்டு சுட வச்சு குழம்பு ஊற்றி ரசால வச்சும்போது நான் தெய்வம் மட்டும் பார்த்தேன். இல்லையா? எத்தனை வருஷம் தெரியுமா? 30 வருஷம். அது 92 சொல்றேன். ஒரு நேரம் சாப்பாடு காசு இல்லாத நேரத்தில் ஒசூர் படத்துல இருக்கும்போது எனக்கு தெரியும், எங்கே போன தெரியாது. ஆனால் என்னை அழைத்து கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சு எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்துருக்காரு, அவருக்கு போட்டு சாப்பாடு கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கல்யாணத்தை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தான். நானே சொல்லி காமிச்ச மாட்டேன். உண்மையை ஆச்சரியப்பா அப்படி கந்தசாமி. ஏன் சொல்ல வரேன்னா, தேவனாய கர்த்தர் பேசுற அவமானங்களை சகிச்சுக்கோ, பொறுமையை சகிச்சுன்னா நீ இந்த நாட்களில் அப்படியே மாட்டி முடிஞ்சிருச்சா? இல்லை. நம்ம நேரம் போய் சாப்பாடு போடுறவங்க கற்றுக்க முடியும் இல்லையா? பொறுமைதான், அவசரமா இதை செஞ்சு கூடாது. எதையும் சொன்னாரு துரிதமாய்ப்பட்டு எந்த நிலை பெறாது. வசனம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது அவசரம் முடிஞ்சிடும். அடுத்த வாரம் இருக்குது கைப்படாய் சேர்க்கதான் விருத்தி அடைய முடியும். அப்படின்னு ஆசை கொஞ்சம் கொஞ்சமா வரும் பொழுது கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் ஊற்றுமா தப்பு இருக்குல்ல. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பொறுமையோடு காத்திருந்தால் கிருபையை பெற்றுக் கொள்வாய், அது மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்னாரு, சத்ருவோட சொல்லு, சத்ருவே என் வாழ்க்கைக்கு நீ பிளான் பண்ணியிருக்கிறியா? பார்க்கிறேன் 2019 எனக்கு தெரியல, ஞாபகம் வருஷம் தெரியல. ஹாஸ்பிட்டல் படிக்கல, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இவருக்கு சைக்காட்ரிஸ்ட் ஆச்சு, நம்ம மென்டல் ஆகி போயிட்டான். எனக்கு தெரியல, ஒன்றும் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால என்ன பண்ண இங்கே கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டான். நானும் சொன்னேன், எங்கள் மனைவிட்டு கூப்பிட்டு நீ மாத்திரை எடு. அந்த மாத்திரை எடுத்து எல்லா மாத்திரை மூட்டை கட்டி இந்த கோவில் தக்கை முன்னாடி போட்டாச்சு. என் சத்திரவனை போடும். சற்று ஒரு உபத்திரம் வரும்பொழுதுதான் கத்தரை தேட முடியும். கஷ்டம் வராது, நீ கத்தரை தேட முடியாது. ஒருவேளை அன்னைக்கு உபத்திரம் வரலன்னு சொன்னா நான் கத்தரை எடுத்து சமைச்சு ஜெபித்து நாட்டில் இருந்திருக்க முடியாது. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு டாக்டரோட மாதிரி செட்டாக சொல்றேன், என்னமோ சொல்றாங்க எனக்கு என்னை சாவடிச்சிருங்க, நீ விற்குன்னு வச்சிருக்க, நான் மறித்தாலும் சத்தாலும் சாகிற ஆண்டவரே இனி மாத்திரம் சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னேன். நீங்க சொன்ன கேட்டது 7 வருஷத்துக்கு மேல ஒரு மாத்திரை கொண்டு போனது கிடையாது. அந்த நாட்டில் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நான் 1 மணி நேரம் என் ஜனங்களுக்காக தேசத்துக்காக சபையில ஜெபிப்பேன். அப்படி தீர்மானம் பண்ணேன். எங்க வீட்டில் சொன்னேன், எனக்கு ஒன்றும் சர்ச்சில் போட்டு அதே மாதிரி கத்தை பார்த்துக்கிறேன். ஒரு தைரியம், ஒரு சத்துரு நினைச்சான். நான் நினைச்சிட்டேன், டாக்டர் சொல்றா அது சொல்றா எதுக்கு அப்படி ஆயிடுச்சு. டாக்டர் எது சொல்றாங்க, அப்படியே போறது உடம்பு போற மாதிரி உடம்பு இதெல்லாம் போக மாதிரி கிலோ மாதிரி அப்படியே போறேன். நான் முடிவு பண்ணி ஓகே சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி யாராவது ஜெபம் பண்ண உண்மை எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தீர்மானம் பண்ணினேன், குமாரன் கோபம் வழி அழிந்து போகாதிருக்க பாதபடுத்த முத்தம் செய். இந்த வார்த்தை நான் பிடிச்சேன். இந்த வார்த்தை முதல் பாதபடுத்த முத்தம் செய்வதற்காக தேவசம் நின்று பிடித்துக் கொண்டேன். இனி 2025 ஒருவேளை செம கேட்க முடியல, என் ஆஸ்வாதம் இல்லை சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நீ ஒண்ணு செய்யும், அவரோட பாதம் காடை பிடிச்சுக்கும். யாருக்கும் தேவையில்லை, எந்த ஊழியக்காரர் தேவை, எந்த விசுவாச தேவை, எந்த தகப்பனில், எந்த மனைவி, எந்த கணவனில் யாரும் தேவையில்லை. உன்னை அழைத்த கர்த்தருக்கு காலை பிடித்து படையக்கொள்ள நிச்சயம் ஒரு நாள் சகல ஜனங்கமத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் நிறுத்துவார். காரணம் தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, எருசலேம் நிமித்தம் சீயோன் நிமித்தம் கர்த்தர் மௌனமாய் இருக்க மாட்டார். ஏசு 52 சொல்லுது, 1-2 சொல்லுது, அதான் சொல்லுது பாருங்க. ஏசு 52 சொல்லுது, நான் முடிக்கிறேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க அவர் சொல்லும் போது வாசத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பாருங்க எடுத்து வாசலே சொல்லல.
வார்த்தை. நம்ம நாளைக்கு உபவாசங்களை சொல்லி பேசிக்கிட்டோம். எலும்பு எலும்பு சீயோனே, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள். 60 வாசிங்க. 60 எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எலும்பு நீ முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீ எலும்பாவது உட்கார்ந்தே இருந்தனா உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால கொண்டு எதுவுமே உன்னால செய்ய முடியாது. கத்த சொல்றோம். அப்ப வசனம் சொல்லுவாரு, இன்னொரு வசனம் சொல்றேன். 62 வாசிங்க. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப்படவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இதை விட பெரிய வார்த்தை என்ன சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ் வாசிங்க. இங்கிலீஷ் வாசிங்க. I will speak up for your good. I will never be silent till you are safe and secure, sparkling like a flame. பாத்தீங்களா, செக்யூர், அதாவது பாதுகாப்பு இல்லையா. அப்ப கத்திர சொல்றாரு, ஏன் அப்படி பாதுகாப்பு கொடுக்குற ஆண்டவர்? எது உங்களுக்கு பாதுகாப்பு? கடை ரெண்டு மாசம் கடை வாசமா தேஜஸ் கடை ஏசு 62:1. ஏசு 62:1. உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தீர்மானம் வச்சுட்டாரு. உன்னை உயர்த்த வர அவர் தூங்குறதில்லை. இது நம்ம மறந்த பிசாசு மறக்க வச்சிடலாம். நிறைய டைம்ல சோதனை வரும்போது கஷ்டம் வரும் மறக்க வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு? சீயோன் நிமித்தமும் உனக்கா எனக்கு அல்ல. கத்த சொல்லி எசேக்கியேல் 36 நீங்க வாசிப்பாங்க. உன் நிமித்தம் அல்ல, என்னுமே உன்னுடைய நிமித்தம் அல்ல, என்ன பண்ண என் நிமித்தமே நாமத்து நிமித்தமா உன் பேசுற சோதனை உன்னை ஆலோசிக்கத்தக்கதாக உன் அக்கிரம பாவங்களுக்கு ஆலோசிக்க உன்னை ஆஸ்வதிப்பேன். ஏன்னா என் நிமித்தமாக. அது கத்த சொல்றாரு, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நாம் மௌனமும் இராமலும். அல்லேலூயா. எருசலேமுக்கு ஒரு பிரச்சனை தான் கத்த மௌனம் வைப்படா. நீங்களாம் யாரு சொல்லுங்க? யாரு யார் எருசலேம்? என்ன அர்த்தம்? எருசலேம் என்ன அர்த்தம் சொல்றாங்க? ஆலயம். நீங்களான ஆலயமா இருக்கிறோம், அப்பத்தின் வீடா இருக்கிறோம், தேவப்பிள்ளையா இருக்கிறோம், குடும்பம் இருக்கிறோம், சம்பத்தா இருக்கிறோம். இதெல்லாம் கத்த உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கத்த சும்மா வராதா? அன்னைக்கு போய் வந்துட்டு ஆகடியம் பண்ணி இப்படி இருக்கட்டும் மனசு சொல்லுவார் ஆண்டவர்? சொல்ல மாட்டார். அப்ப என்ன சொல்றாரு? சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனம் இராமலும் அது நீதி பிரகாசத்தப்படாது. நீதி இருக்குது பாருங்க. பிரகாசத்தப்படவும் அதன் தீவட்டி அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போடு இருக்கிற உன்னை விட மாட்டேன். ஒரு ரட்சிப்பு கண்டு ஆஹா இந்த பையன் இப்படி இருந்தான்பா, ஏதோ இந்த வருஷம் 3 வருஷம் அப்படிதான் இருந்தான், 3 வருஷம் இப்படிதான் இருந்தான், இவனோட பண்ணாத திருமுன்னு தான் திருமுழிச்சுதான் இருந்தான், ஒரு பைத்திய மாதிரி பேக்கு மாதிரி இருந்தான், திக்கு மாதிரி இருந்தான், ஏன்னா இப்படியோ மாறிட்டானே, மாற வித்தியாசம் ஆயிட்டானே, நம்ம குடும்பம் வித்தியாசம் ஆயிட்டாலே. பேசுறாங்க சொன்னாங்க அவங்க வீட்டுல இப்படிலாம் இருந்தாங்க, இப்படி நினைச்சிருப்பாங்க, இப்படி ஆளு போயிட்டாங்க, இங்க போறாங்க சர்ச்சைக்கு போறாங்க, ஏதோ சம்திங் நடக்குது. சிந்திக்கிறாங்கல்ல, உங்கள்கிட்ட சொல்றானே இல்லையோ, அவங்க ஏதோ சிந்திக்கிறாங்க, ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. என்ன தெரியுமா? உன்னை அழைத்த கர்த்தர் எருசலேம் நிமித்தமும் சீயோன் நிமித்தமும் மௌனம் இருக்கவில்லை. ஒரு ரட்சிப்பை இப்படி பிரகாசத்தை கூட மாட்ட விரும்புகிறார். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ரட்சிக்க தேவன் உன்னை எப்படி அப்படி மங்கேறி திரியல்ல. ஆண்டவர் மங்கேறி திரி அணைக்காத ஒரு தெய்வம். உன்னை எப்படியா உயர்த்தணும். ஐயோ உடைஞ்சு போச்சு, நானும் உடைஞ்சு போச்சு, அதை திரும்ப காய கட்டுவார். அல்லேலூயா. அதை கட்டி நிற்க வைக்க பார்ப்பாரு தவிர அவர் சொல்றாரு உடைந்த நாணலை முறிக்காத ஒரு தெய்வம். அல்லேலூயா. நீ நானும் கத்துனை பாரு. நாணல் குச்சி தான், சக்தி இல்ல. நாணல் பாத்துறீங்களா? வளைந்து மட்டும் இல்ல, தட்டுனா அடிச்சா உடஞ்சிடும். அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு நாணல போல பலன் இல்லாதவர்கள், நாணல போல சோர்ந்து போகத்தக்கதை எப்படினாலும் சாஞ்சு எப்படி சாஞ்சு பலன் இல்லாதவர்கள் கத்த சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன பண்ணும்? எரிகிற ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல இருக்குமா? ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல கத்த எல்லாத்தையும் பார்க்கத்தக்கதான் வெளிச்சத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் வெளிச்சத்தின் பிள்ளை சொல்லிட்டு கொண்டிருப்பதுக்கு அல்ல, கத்தரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கத்தருக்கு
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நாட்கள் நம்ம நாளைக்கு உபவாசம் இருக்கு. நாளை சாயந்தரம் கூட்டு சாயந்தரம் காலையில் சாயந்தரமும் தேவசமத்துக்கு காத்திருப்போம். அந்த வசனம் வாசிக்கலாம். தொடர்ந்து நம்ம நாட்கள்ல தேவசமத்தை ஒப்பு ஜெபிக்கிறத எழுந்திருப்போம். பிரைஸ்ல ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றது ஒரு காரியம். நிறைய காரணம் நீங்க எழுதி வந்த காரணம் ஒன்று நம்ம வாசிக்க ஒரு வசனம் எடுத்துக்கலாமே. ஆண்டவர் இந்த வசனம் சொன்னதுனால அதுதான் நான் போயிட்டோம். பிரைஸ்ல ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவஜனமே தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் பிரைஸ்ல ஸ்தோத்திரம். ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு. 1-2 வாசிங்கள. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1-2 பேசலாம். சோத்திரம். இஸ்ரவேலே, உன் கர்த்தருக்கு திரும்பு, உன் அக்கிரமத்தை விழுந்தாய். அதெல்லாம் ஓகே, விழுந்துட்ட. ஆனாலும் என்ன சொல்றாரு? வார்த்தையை கொண்டு போதும். வார்த்தையை கொண்டு கர்த்தருக்கு திரும்பும். உன் அக்கிரமத்தினாலோ ஞானத்தினாலோ நேற்று ஏதோ ஞானத்தை பற்றினாலோ பிசாசு அந்த விழுந்ததுனால பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ அக்கிரமத்தை விழுந்தாய், நீ கர்த்தரிடத்துல எப்படி திரும்பணுமா? வார்த்தையினால திரும்பு. நீங்க ஆக்சுவலா வசனத்தின வார்த்தையை பற்றி பேசிருக்கணும். ஆனால் இந்த சங்கீதம் இந்த கடைசி நாட்கள்ல நீங்க சோர்ந்து போகாத பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறதுனால சில காரியங்களை நான் எழுதி வைத்த வார்த்தை ஒன்று கூட இல்லை. ஆண்டவர் பேசின வார்த்தையை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவன் உங்களை பிரேரப்படுத்தி கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சம்பந்தம் நம்ம தாழ்த்தி ஆண்டு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்க சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எஜமானுடைய கண்கள் பேசுகிற வேலைக்கான கண்கள் எஜமானுடைய பேசுகிற கண்களை நோக்கி இருக்கும் போல ஆண்டு வேலைக்கான கண்கள் எஜமானுடைய கண்கள் நோக்கி இருக்கும் போல ஆண்டவரே, நம்மளுடைய தேவனாய கர்த்தாவே, இறக்கு கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரே, இறக்கு கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரே, உண்மையை கண்டு நோக்கி இருக்கும் ஆண்டவரே, அதிக நீங்கள் நிறைந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயத்தை அழைத்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சத்ருவே, எங்களை கத்த விழுத்து நினைக்கிற ஆண்டவரே, சத்ருவே நான் விழுந்து கூட சந்தோஷப்படாத எழுந்திருக்கும் என்று கத்த சொன்னது போல எனக்கு தேவனாய கர்த்தர் ஏசாயா 62:1 சொல்லுது போல ஆண்டவரே, எஸ்ஐமித்து சீவனிமித்தும் நீ மௌனமே இல்லாமல் ஆண்டவரே, என் நீதி பிரகாசத்தை விடும், என் லட்சியத்தை கத்த எரிகிற தீவட்டி போடும் ஆண்டவரே, இருக்கும் அமராதிருக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் கூட பண்ணீங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். ஓசியா 14:1 சொல்லுது போல 1-2 சொல்லுது போல ஆண்டவரே, அப்பா சொல்லி எங்கள் அக்கிரமத்தை நிமித்து விழுந்து போனோம் ஆண்டவரே, விழுந்து போயிட்டோம் ஆண்டவரே, ஆசை இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. 2020 எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒருவேளை எங்களுக்கு கிடைக்காத தயவுபடி எங்களை மன்னித்திருக்க ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்தின் தயவை மன்னிக்கும்படி எனக்கு செபிக்கிற ஆண்டவரே, வார்த்தைப்படி திரும்புகிறோம். ஒரு வார்த்தை சொல்லுகிறே சாமி ஆண்டவரே, எங்களுக்கு அன்பு கொடுக்கிற தேவசம் ஒப்பு கொடுக்கிற சோதரிங்க சுவாமி, எங்களை தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சம்பந்தம் எங்களை முற்றிலுமாய் தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Thank you. நன்றி செலுத்துகிற சுவாமி. மகா இரக்கமும் திருமண பரலோக பிதாவே, எங்கள் சபையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் எங்களை கர்த்தாவே, எங்கள் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஜமான் நோக்கி இருந்த எஜமானா இருக்கிற எலியாவை நோக்கி இருந்த எலிசாவை இரட்டிப்பான கிருபை கொடுத்தது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் ஆண்டவரே ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளை ஆண்டவராக இருக்க நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் ஆண்டவரே சகல ஜனங்கள் மத்தியில் சத்ரு மத்தியில் வெட்கப்பட்டு போகாதபடி என் பகுதிகள் வெட்கப்படும்படியாக ஒரு அனுபவம் அடையாளத்தை காண்பு தள்ள வேண்டும் எனக்கு ஜெபிக்கிற சுவாமி. தடைகளை மாற்று செய்யப்பா. இந்த தேவனாய கத்த சுத்தமனால் இந்த கடைசி வாரம் 52ஆம் வாரத்தில் இந்த நாமத்தை மையப்படுத்தி ஆராதிக்க தொழில்களுக்கு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று முதல் தகப்பனே, எங்களுக்காய் பேசியிருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்திற்காய் எங்கள் பிள்ளைகளுக்காய் பேசியிருக்கிறீங்கப்பா, எனக்காய் பேசியிருக்கிறீங்கப்பா, இந்த ஊழியத்தை பேசியிருக்கிறீங்க, அதுக்கு நன்றி சொல்கிற சுவாமி. எங்களை தகுதிப்படுத்த பலப்படுத்தும் காத்து வழி நடத்துங்க. எல்லா கணமும் செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.